குமரவேலுக்கு அப்பத்தா ரொம்ப பதட்டமா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, "டேய் எங்கடா இருக்க? வீட்ல தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அப்பத்தா, நீ எங்கே போன? வீட்ல தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் நான் வீட்ல இல்லடா, நான் கிளம்பி கோயிலுக்கு வந்திருக்கேன். நீ கோயிலுக்கு வரைக்கும் வரையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும்? நான்லாம் ஒன்றும் வரல" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "டேய் கோயிலுக்கு வாடா, காரணமாக தான் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன அப்பத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் விஷயத்த ஃபோன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ கிளம்பி வரேன்னா வா, அவ்வளோதான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எதுக்கு இப்படி அவசர அவசரமாக வர சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து அங்கே கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போனோன்னே, "எதுக்கு அப்பத்தா என்னைய வர சொன்ன இவ்வளோ வேகமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா விஷயத்த ஃபோனில் சொன்னா தான் நீ வருவியா? இங்கே பாரு அரசி வந்திருக்கா பார்த்துக்கோ. அவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசு. அவ மட்டும் தான் தனியாக வந்திருப்பா போல இருக்கு. யாரும் வராமல் இருக்காங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன் நானு. ஏதாவது எதுவும் வந்து அவ எதுவும் பேச மாட்டா. நீ போய் பேசினீன்னா கண்டிப்பாக அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன பார்த்தா திடீர்னு போய் இப்போ அவகிட்ட பேச சொல்ற? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன்டா என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டியா? இப்போ போய் அவகிட்ட போய் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பற்றி சும்மா பேசுறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? போடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறாங்க. "சரி அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு அரசின்னு சொல்லி கூப்பிட்டனவே, "இங்கே பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எனக்கு என்கிட்ட வந்து பேச வரீங்க நீங்கள்? அன்னைக்கே பார்த்தீங்கல்ல, எங்கள் அண்ணா வந்து திட்டி விட்டாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எங்கள் வீட்டாளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா அம்புட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லை அரசி, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லை நீ அன்னைக்கு கோர்ட்டில் இங்கே ஒரு கோர்ட் விஷயம் அங்கேயே முடிஞ்சிச்சு. அதான் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிச்சுல்ல. அப்புறம் என்ன மறுபடியும் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுகிறீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, கோர்ட்டில் நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு கோர்ட்டில் தண்டனை கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு நான் வந்துட்டு என் மனசு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்காது. ஆனால் வந்துட்டு நீ எனக்கு மன்னிப்பு கொடுத்த பார்த்தியா? எனக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் கூட எனக்கு வந்துட்டு அது குற்ற உணர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ என்னங்க அதுக்கு மறுபடியும் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளணுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அச்சச்சோ, அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு ஒரே ஒரு ஆசை. இது உன்னால் எப்படி நீ எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பியான்னு கூட எனக்கு புரியல" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லை என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன விளையாடுறீங்களா? ஏற்கனவே இப்படி தான் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னென்னமோ ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு கடைசியில் வந்துட்டு என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்போ தேவையில்லாம மறுபடியும் இதை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அம்பிட்டு தான் சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுட்டுருவோம் பார்த்துக்குங்க. இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. நம்மளை பற்றி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணீங்கன்னா பார்த்துக்க, நல்லா இருக்காது. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல அரசி, உன்னைய சதீஷ் வந்து மறுபடியும் வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீ முடியாதுன்னு சொல்லிட்டல." "ஆமாம், அது என் விருப்பம். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி உங்களையெல்லாம் மனசுல நினச்சிட்டுலாம் நான் வந்துட்டு அப்படி சொன்னேன்னு நினச்சிட்டே இருக்க வேண்டாம். நான் வந்து தெளிவாக தான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன் நானு. கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போ படிக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாக கணக்கு போட்டு வந்துட்டு இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. மறுபடியும் வந்துட்டு என் மனசை மாற்றவோ இல்லை வந்து என்னைய கிறுக்கி ஆக்குறவோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. தேவையில்லாமல் ஒரு தடவை மன்னிப்பு கொடுத்து உங்களை வந்துட்டு மறுபடியும் வாடுறதுக்கு வழி காமிச்சிருக்கேன். அதை ஒழுங்காக வந்து பார்த்து போய்க்கிங்க. உங்கள் வழியை பார்த்துட்டு போயிருங்க. தேவையில்லாமல் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. இன்னொரு கால்லாம் வந்துட்டு வந்து கோர்ட்டு கேஸ்ன்னுலாம் போனால் உங்களை தண்டனை வாங்கி கொடுக்காம போக மாட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு போயிடுறாங்க. கோயில விட்டு வெளில கிளம்பலாங்கிறப்போ, அங்க வந்துட்டு அம்மச்சி நின்றுருக்குறாங்க. "என்ன அம்மச்சி இங்க நின்றுருக்கிறீங்க நீங்க? அந்த குமரவேல் உள்ள தான் இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "தெரியுமா, அவன வர சொன்னதே நான் தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அம்மச்சி இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்லம்மா, அவன் உன்ன நெனச்சிட்டே இருக்கான். அவன் மனசு ரொம்ப பாடுபடுது. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சதீஷ நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னு சொல்லி சொன்னி கேட்டதுலேருந்தே வந்துட்டு அவன் ஒரே சந்தோஷமாயிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட முடியல, கொள்ள முடியல, உன்னைய நெனச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி சொன்னோனவே உனக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. எப்படியோ அரசிகிட்ட பேசி மனச மாத்திருவேன். அரசியோட நான் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். "அரசி நல்லபடியா நான் பார்த்துப்பேன். நான் பண்ண தப்புக்கு இதுதான் வந்து நான் வந்து நான் வந்து அரசி குடுக்குற கைமாறு" அப்படின்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்தான். "என்னம்மா உனக்கு ஓகே தானா? குமரவேல கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, நான் ஏதாவது சொல்லிற போறேன். ஏற்கனவே செம கோவத்துல இருக்கிறேன் நானு. அவர்கிட்ட இப்ப தான் சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு போயிருவீங்கன்ட்டு. இங்க பாருங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட இது மாதிரி நான் பேசணும்னு நினைக்கல. தயவுசெய்து விட்டுருங்க. நான் கல்யாணம் பண்ற ஆசையில வந்துட்டு ஆசையிலே கிடையவே கிடையாது. நான் படிக்கணும். நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். என்னை பத்தி நான் வந்து இந்த உலகத்துக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் இல்ல. ஆனா வந்து நான் சதீஷ கல்யாணம் பண்ணலங்கிறது ஒரே காரணம் வந்துட்டு, நான் குமரவேல மனசுல வச்சுட்டுலாம் கிடையவே கிடையாது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினச்சு தான். அத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. பின்னாடியே குமரவேல் வராங்க. "என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதே தான் என்கிட்டயும் சொல்லினா. அவ என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்பத்தா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "டேய் டேய் அப்படிலாம் மனசு விட்டுறாத. எல்லாத்துக்கும் காலம் தான் வந்து பதில் சொல்லும்.
நீ பாட்டுக்கு மனசு விட்டுட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. அவ மனசு மாறும்டா. ஏன் இத்தன நாளா வந்துட்டு அன்னைக்கெல்லாம் அவ்வளோ கோவமா இருந்தாங்க. கேஸ வாபஸ் வாங்குவான்னு நம்ம நினைக்கவே இல்ல. அவங்களே தான் கேஸையும் குடுத்தாங்க, கேஸையும் வாபஸ் வாங்குனாங்க. அதே போல தான் உன்ன பத்தி அவ ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பா. என்ன இப்போ பொய்யா நடிச்சப்பலாம் உன்னைய வந்து நம்புனா. இப்போ உண்மையான பாசம் வச்சிருக்க. கண்டிப்பா அந்த பாசத்துக்கு சக்தி இருந்ததுன்னா, கண்டிப்பா உன்னைய வந்து உன்னைய கல்யாணம் பண்றக்கு வருவா. நீ வெயிட் பண்ணுடா, அவசரப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன வெயிட் பண்றது? நான் காலங்காலத்துக்கு வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இனிமேல் யாரையும் நான் வந்து அரசிய தவிர கல்யாணமே பண்ண வேண்டாம்னு முடிவுல வேற இருக்கேங்க அப்பத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா நான் கல்யாணம் பண்ணா அரசிய மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா நீ இப்படியே இருந்துட்டு போயிடுற அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ பாட்டுக்கு ஏதோ புதுசு புதுசா முடிவு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்பத்தா நீ அப்படி நினைக்கிற. நான் அரசிய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு பாசிட்டிவா நினை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, இப்ப பிராயசித்தம் தேடி திரியிறதெல்லாம் தேவையாடா? ஏற்கனவே நான் சொன்னப்பயே கேட்டிருந்தா இத்தனை பிரச்சனையே இல்ல. எல்லாம் உங்க அப்பன சொல்லணும். நான் பெத்த 2ல இது ஒண்ணு அப்படி தறுதலையா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. சரி அப்பத்தா வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அமைதியா 2 பேருமே உட்காந்துருக்காங்க சோஃபால ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துட்டு இருந்துட்டு, "என்ன அப்பத்தாவும் பேரனும் ரொம்ப நேரமா வெறக்கி வெறக்கி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னதான் விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலுடைய அம்மா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "டேய் குமரவேல் நீ தான் சொல்லு. அதான் அவங்க அப்பத்தா சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா வடிவும் வந்துர்றாங்க. "இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றத வச்சா தெரியுது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு. "என்னாச்சு? என்ன என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அதான் அரசிக்கு வந்து கல்யாணம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டால்ல. அவள நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நெனச்சுட்டு நான் போய் அரசிகிட்ட பேசினேன். ஆனா அரசி வந்து என்னை திட்டி விட்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்டா அவளுங்கனால திட்டுனா விட்டுட்டா. வேற ஏதாவது பொம்பளையா இருந்து, இல்ல நான் அந்த இடத்துல இருந்திருந்தா, இந்நேரம் 2 அடி அடி சாத்தி இருந்திருப்பேன். ஏன்டா கல்யாணங்கிற பேர்ல தான் அவள வந்து கழுத்தறுத்ததெல்லாம் பத்தாதாடா? மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு போய் எந்த முகரக்கட்டையடா வச்சுட்டு போய் கேட்ட நீயி? அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா உண்மையாலுமே நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ இனிமேல் உண்மையாலுமே அவள வந்து மனசார நான் வந்து விரும்புறேன். அவள வச்சு கடைசி வரைக்கும் கூட வாழணும்னு நெனைக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ பார்த்ததும் போதும் அவள வந்து கடைசி வரைக்கும் வச்சு வாழ்நாள் பூரா கடைசி வரைக்கும் வச்சு அவள வாழ்க்கை நடத்துனது போதும்டா. உன் லட்சணம் என்னன்னு தெரியும். கொஞ்சம் அமைதியா இரு. முருங்க மரத்துல மறுபடியும் ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வடிவு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி நான் ஏற்கனவே நேத்து சொன்னது தான் இப்பவும் நான் திரும்ப சொல்றேன். அந்த பொண்ணு தனியா அவளே வந்துட்டு ஏதோ படிக்கணும்னு இருக்கால்ல. படிச்சு ஏதோ முன்னேறி பெரிய ஆளா ஆகட்டும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவன் அமைச்சுக்கட்டும். அத விட்டுட்டு நீங்க போய் மறுபடியும் வந்துட்டு குட்டைய குழப்பி வச்சுட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஒரு தடவ வந்து உங்கள மன்னிச்சு விட்ட மாரி மறுபடியும் சும்மாலாம் மன்னிச்சுலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அவிங்க வந்து கேஸ் வாபஸும் வாங்க மாட்டாங்க, ஒண்ணும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயில் கன்ஃபார்ம், களி கன்ஃபார்ம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பார்த்தாலும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவிங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கடா. விடுடா அவ படிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கா. வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லியிருக்கா. படிக்கட்டும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ பாட்டுக்கு ஏதாவது வந்து அது இதையும் யோசிச்சுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு நினைக்காத. நீ சொல்ற மாரியே இருக்கட்டும். வேற யாரையும் நீ கல்யாணமே பண்ண வேண்டாம். அரசியவே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ கொஞ்ச நாள் டைம் ஆகும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல வந்துட்டு அரசிகிட்ட போய் நீ எதுவும் பேச வேண்டாம். கொஞ்ச நாள் பேசாமயே விட்டேன்னா, அவளு மனசுக்குள்ளேயே வந்து யோசனை வரும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாப்பா. அவளுக்கு கொஞ்சம் டைம் குடுறா. டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி அப்பத்தா நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இனிமேல் நீங்க சொல்றது தானே நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். நீ உனக்கு என்ன தோணுதோ அது கரெக்ட்டா பண்ணு. நியாயமா பண்ணு. யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்காத. உனக்கு நல்லதுன்னு தோணுதுன்னா நல்லதுன்னு பண்ணு. கெட்ட விஷயத்துல தயவுசெய்து பண்றேன்னு சொல்லி நினைச்சு பார்க்காத. அவ்வளோதான்டா வேற எதுவும் கிடையாது. போதும்டா நீ திருந்திட்டில அதுவே உனக்கு நல்ல இப்போ ஒரு பாடம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் மெஞ்சி போயிடுறாங்க. குமரவேலு சரி ஓகேன்னு சொல்லி விட்டுறாங்க.